ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோன்னா 20 மினிட்ஸ் அவ்வளோதான். ஃபாஸ்ட் சார்ஜிங் போயிட்டு கன்னை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸில் ஒரு காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபி ஒரு ஃபேமிலி வந்து எல்லா மெம்பர்ஸுக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா 20 to 80% ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 3XO, தார் ராக்ஸு, XUV700, ஸ்கார்பியோ என்ன, இது எல்லாமே நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்ததுனால நமக்கு கஸ்டமர் கனெக்ட் வந்து கொஞ்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ அதை புரிஞ்சுக்கிறோம், கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபீட்பேக் எடுக்கிறோம். அதனால் இந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக்கில் சில அம்சங்கள் வந்து நம்ம பண்ணிட்டா எலக்ட்ரிக் வண்டியை நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. 2021 செப்டம்பர் டிசம்பரில் ஒரு 3 மாதம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணோம். என்ன பண்ணுன்னா இந்த தார் ராக்ஸ் மாதிரியோ அல்லது XUV700 மாதிரியோ அல்லது ஸ்கார்பியான் மாதிரியோ நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் பண்ணும் பொழுது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுது. இந்த பேட்ரி வந்து மினிமம் 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சிட்டியில் வரணும். ஹைவேல வந்து ஒரு 425 to 450 கிலோமீட்டர்ஸ் வரணும். அப்படி வந்தால் தான் வந்து மக்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் வண்டியை டச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பர் 1. அது ஒன்று நமக்கு தெரிஞ்சுது. ரெண்டாவது என்ன தெரிஞ்சதுன்னா, பேட்ரிக்கு வந்து நான் 3 வருஷம் லைஃப் கொடுப்பேன், 2 வருஷம் லைஃப் கொடுப்பேன், 160,000 கிலோமீட்டர் நான் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாட்டு. நம்ம போய் லைஃப் டைம் வாரண்டின்னு சொல்லிட்டு பேச்சை முடிச்சிடணும். ஏன்னா பேட்ரி வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அவங்க செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பேட்ரி போயிடுச்சுன்னா அவங்க ஒன்றுமே பார்க்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அவங்களுடைய எக்ஸ்ட்ராப்ளாட்டேஷன் ஆஃப் பேட்ரி இஷ்யூஸ் வந்து எப்படி வந்து வண்டியில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால இமேஜின் பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த பேட்ரிக்கு ஒரு பீஸ்ஃபுல் இதை கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு பேட்ரி லைஃபு. இன்னொன்று வந்து மக்கள் தடுமாறுறது வந்து அதனுடைய சார்ஜிங் டைம் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து நான் எங்கேயாவது எமர்ஜென்சியில் போகிறேன், எங்கிட்ட வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்ததுன்னா எத்தனை மணி நேரத்தில் எத்தனை மணித்துளிகளில் வந்து நான் சார்ஜ் பண்ண முடியும், நாட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோன்னா 20 மினிட்ஸ் அவ்வளோதான். இது ஒரு கப் ஆஃப் டீ நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு ஃபேமிலியாக குடிச்சிட்டு 20 மினிட்ஸில் பில் பே பண்ணிவிட்டு ரெடி ஆகுனீங்கன்னா 20 மினிட்ஸ் முடிஞ்சுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் போயிட்டு கன்னை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸில் ஒரு காஃபி, ஒரு ஃபில்டர் காஃபி ஒரு ஃபேமிலி வந்து எல்லா மெம்பர்ஸுக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா 20 to 80% ஃபுல் சார்ஜ் ஆகிடும். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க சார்? ஆக்சுவலி இது வந்து கரெக்டாக 3 வருஷம் ஆச்சு. செப்டம்பர் 21 செப்டம்பர் 24 கரெக்டாக 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நாங்கள் டிப்ளாய் பண்ண ப்ரோக்ராமில் ஒரு 1200 பேர், 800 பேர்லேருந்து 1500 பேர் தான் நாங்கள் டிப்ளாய் பண்ணுவோம் இன்ஜினியர்ஸ். இதுக்கு மட்டும் 2200 பேர் நமக்கு டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த மேசிவ் 2. ரெண்டாவது வந்து இந்த என்ஜினியர்ஸ்லாம் கிட்டத்தட்ட நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்னால் கிட்டத்தட்ட அவங்க 12 to 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கற்றுக்கிறது நிறையா இருக்குது. அவங்கள நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட போக மாட்டாங்க. இப்போ இந்த பேட்டரியே நீங்கள் பார்க்குறீங்க, வண்டி பார்க்குறீங்க, அப்படியே உட்காந்துருவாங்க, போக மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் நார்மல் ப்ரோக்ராமோடு கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு அபரிதமான ஒரு இன்வால்வ்மெண்ட்டு, வெரி ஹை நம்பர் ஆஃப் பீப்புள், அப்புறம் வெரி ஹை டெடிகேஷன். இதெல்லாம் போட்டு ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு எலன் மாஸ்க் வேணும், அந்த டெஸ்லா மாதிரி ஒரு ப்ராடக்ட், அதை பீட் பண்ணணும். நம்ம ஏன் வந்து டெஸ்லாக்கு பக்கத்தில் போகிறோம், பெஞ்ச் மார்க் பண்ணுறோன்னு சொல்லணும். ஏன் வந்து எலன் மாஸ்க் வந்து நம்மளை பெஞ்ச் மார்க் பண்ணக்கூடாது? எங்கள் பாஸ் சொல்லியிருப்பாரு, கம் இலான் பிரிங் இட் ஆன், என்னோட ப்ரைஸில் நீ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் கரு இந்தியன் மேக். இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒவ்வொரு மிடில் கிளாஸ்லேருந்தும் அவங்களோட எய்ம் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்கிறதா நீங்கள் சொல்லி. அவங்க வந்து இது ஒரு ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு, ப்ரைட் ஆஃப் இந்தியா இல்லையா. எங்ககிட்டயும் ஒரு வண்டி இருக்கு பாரு அப்படின்னு காட்டுறோம்ல. இதை வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு, சைனீஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறத விட அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு, எதுக்கு எடுத்தாலும் அந்த ஸ்டாண்டர்ட் நீ பார்த்தியா அப்படின்ற சொல்கிறாங்கல்ல. இதை வந்து நம்ம எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுருக்கோம். அதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கூட இல்லை, எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட்.